திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். இப்போ வேதாஸ் விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹிந்தியில் ஒரு ஃப்ளாஷ் கார்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கிளாஸ் ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹிந்தியில் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஸ்வேர் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அதோட வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு இமேஜ் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு அது ஈஸியாக அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கற்றுக்கிறதுக்காக சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து இன்றைக்கி என்னென்னா, ஹிந்திக்கு அந்த லெட்டருக்கு என்ன வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சார்ட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஃப்ளாஷ் கார்டு சைஸுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து 2 பேர்த்துக்கு செய்யணுங்கிறதுக்காக இது கொஞ்சம் நிறையா கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். 15 30 கார்ட்ஸ் இருக்குது. இது வந்து 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே கிளாஸுங்கிறனால ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரே மாதிரியே சேமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் சேமாக 2 பேர்த்துக்கும் எடுத்தாச்சு. இப்போது ஸ்கெட்சு, மார்க்கரு இதெல்லாமே எடுத்து அது வந்து அதில் ட்ராயிங் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது மோஸ்ட்லி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு 1 2க்கு மட்டும் வரைஞ்சி கொடுத்தா அவங்களே உட்காந்து வந்து அதை கலர்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வரைஞ்சி கொடுத்துட்டோன்னா அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களே கலர் பண்ணுவாங்க. இது வந்து அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறதுல அவங்களே அது இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக படம் வரைச்சி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து உட்காந்து பொறுமையாக அதை கலர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணட்டும்னு விட்டுடுறது. நல்லாவே பண்ணுறது. ரொம்ப ஆர்வமாக அது வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை உட்காந்து பொறுமையாக பண்ணுவாங்க. இதெல்லாமே அவங்க கலர் பண்ணது தான். நான் ட்ராயிங் மட்டும் போட்டு அவுட்லைன் போட்டு கொடுத்துருவேன். அதுக்குள்ளே என்னென்ன கலர் வரும்னு கேட்பாங்க. ஒரு சிலது அவங்களே பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலதுக்கு மட்டும் என்ன கலர் வரும், டிஃப்ரெண்ட்டான இமேஜை பார்த்தா மட்டும் என்ன கலர் வரும்னு கேட்பாங்க. அதுக்கு மட்டும் நம்ம சொன்னோன்னா அதே மாதிரியே சேமாக பண்ணிவிடுவாங்க. இதுதான் அதோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே சும்மா வச்சு ஒரு வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன். இதுதான் அந்த இமேஜ் எல்லாமே ஃப்ளாஷ் கார்ட்ஸு. இதை வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா அவங்க வந்து இதை வச்சு அதோட வேர்டு அது என்ன இங்கிலீஷில் என்ன வரும், ஹிந்தியில் எப்படி சொல்லணும், அது என்ன இமேஜ் அப்படிங்கிறத வச்சு கிளாஸில் வந்து சும்மா ரிவிஷன் மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் அது ஃபைனலாக அதோட ரிசல்ட்டு. தேங்க்யூ.